أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். இவ்வுலகிற்கு ஒரு அருள்புடையாகவும் மறு உலகிற்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்துடித்த எம்பெருமானார் நபியே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் கிளையார்கள், தோழர்மார்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திதீன்கள், குதுபுமார்கள், வலிமார்கள், சித்தீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிக்கது மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையான இந்த பள்ளி வாயிலிலே நீயத்தோடு அமர்ந்திருக்கு அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு எவைகளையெல்லாம் எடுத்து நடந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் சம்பூர்ணமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளும்படி நம்மை உலகே நமக்கு வராமாக்கி வைத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றிலும் தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பா உங்களுக்கு நான் வசியத்தில் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கடமையாக்கப்பட்ட அவனால் கடமையாக்கப்பட்ட பல்வான வணக்கங்கள் மிகவும் முக்கியமான ஒரு வணக்கம் தான் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிப்பது. சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை பற்றி 2 ஆயத்துகளை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதில் முந்தின ஆயத்திலே அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இந்த குர்ஆன் ஆயத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள், ஓடிக்கொண்டு வருகிறீர்கள். எனவே அதை மறுபடியும் நாம் கொஞ்சம் அதை பற்றி பரிசீலனை செய்து பார்ப்பது நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னுண்டானவர்களுக்கு நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? உங்களை நான் தக்வாதாரியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக. நோன்பு முடியக்கூடிய தருவாயில் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு சர்டிபிகேட் தருகிறான். அந்த நோன்பின் நேரத்தை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம் வரும் பொழுது எந்த அளவு அறிவை பயன்படுத்தி நேரத்தை பயன்படுத்தி வீணாக்காமல், வீண் பேச்சுக்கள் பேசாமல், வீண் பார்வைகள் பார்க்காமல் அந்த படிப்பிலே அவருடைய நேரத்தை செலவழிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம், மார்க் எடுக்கலாம், 100 மார்க் வரையில் அவருக்கு எடுக்கலாம். அதே போல ரமலான் மாதத்தின் இந்த ஒரு மாதமும் அல்லாஹ்வுடைய பரீட்சை, அதில் கிடைக்கக்கூடிய சர்டிபிகேட் லஅல்லகும் தத்தகூன், நான் உங்களை தக்வாதாரியாக ஆக்குவேன். ஆனால் கண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். வீண் பேச்சுக்களோ அல்லது பொறாமையில் மூலமாக பேசுவதோ அல்லது புறம் பேசுவதோ அல்லது மனிதர்களை கிண்டல் பண்ணுவதோ அல்லது மனிதர்களுடைய மனதை நோவினை செய்வதோ அல்லது இன்னொருவரை பற்றி
பற்றி பொய் சொல்லுவதோ, உலாவிக்கித்தனமாக பேசுவதோ, குழப்பங்களை உருவாக்குவதோ, அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகளையும் விளக்குகளையும் உருவாக்குவதற்காக வேண்டி கோல் சொல்லுவதோ, இப்படிப்பட்ட விடயங்களில் இந்த நாமும் மிகவும் பேருதலாக பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி நடந்தால் நான் உங்களை தத்துவதாரியாக மாற்றுவேன். அது மாத்திரமல்ல, நமது காதுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், கைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், உடல் உறுப்புகளும் நோக்கு பிடிக்க வேண்டும். வயிறு மாத்திரம் நோக்கு பிடிப்பதற்கு பெயர் சௌம் அல்ல. சௌம் என்று சொன்னால் தடுத்தல், அடுத்து நிறுத்துதல். எதனை தடுத்தல்? கண்களால் ஹராமானவைகளை பார்க்காமல் தடுத்தல், காதுகளால் ஹராமானவைகளை கேட்காமல் தடுத்தல், நாவினால் ஹராமானவைகளை பேசாமல் தடுத்தல், சிந்தனைகளால் மற்ற மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விடயங்களை சிந்திக்காமல் தடுத்தல். இப்படி தடுத்து யார் அதிகமாக ரமலான் மாதத்தை பகல் காலங்களிலும் இரவு காலங்களிலும் பசித்தவர்களாக தேவையற்றவர்களாக நேரத்தை செலவழிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தக்வாதாரிகளாக மாற்றுவேன் என்று குர்ஆனை வாசித்து இருக்கிறார். இது ஒரு ஆயத்து. அதற்கு அடுத்த குர்ஆன் ஆயத்து அதே சூரத்துல் பக்ராவிலே ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். நோன்பை கண்டது உங்களுக்கு தக்வாவை ஏற்படுத்துவதற்காக. ஆனால் ரமலான் மாதத்தை ஏன் தெரியுமா நான் தந்தேன்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஒரு நீண்ட ஆயத்தில கடைசியாக அல்லாஹ் சொல்கிறார், லஅல்லகும் தஷ்குரூன். உங்களுக்கு நீங்கள் நன்றியுள்ள அடியானாக உங்களை நான் வாழ்த்துவதற்காகத்தான் இந்த ரமலான் மாதத்தையே தந்தேன். நோன்பு பகல் நேரத்துக்கு மட்டும் இரவில் சாப்பிடலாம். ஆனால் நோன்பு மாதம் பகல் இரவு 24 மணித்தியாலமும் ஒரு மாத காலமும் நீங்கள் அந்த நோன்பையே பேணினால், மகளிருக்கு இஷாவுக்கும் இடையில் பேணினால், இஷாவுக்கும் சுபவுக்கும் இடையில் பேணினால், சுபவுக்கும் மகளிருக்கும் இடையில் பசித்தவர்களாக பேணினால், அதாவது ரமலான் மாதம் ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதத்தை எங்களுக்கு பார்த்தால் அது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? குர்ஆனை இறங்கிய மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று நாம் சிந்திக்க வேண்டியதில்லை. அந்த மாதத்தை உங்களுக்கு நான் ஏன் தெரியுமா தந்தேன்? நீங்கள் நன்றியுள்ள அடியானாக உங்களை மாற்றுவதற்காக. எனவே ரமலான் மாதத்தில் ஒரு மனிதனுக்கு ஹயாத்தீரமாக இருந்து அவர் உயிர் வாழ்ந்து நோன்பை பிடித்து அவருக்கு தக்வா வரவில்லை என்றால் அவர் சரியான முறையில் நோன்பை கிடைக்கவில்லை. அதே போல ரமலான் மாதத்தில் பெருநாள் தினம் வரையில் அவர் உயிரோடு இருந்து அவர் நன்றியுள்ள அடியானாக மாறவில்லை என்றால் அவருக்கும் அல்லாஹ் தஆலா அந்த நோன்புடைய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. தக்வாவுக்கும் சுக்ருக்கு இடையில் நிறைய தொடர்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நேற்று முன்தினம் மக்ரிபுக்கு நடந்த தினம் அனைவர்களுக்கும் தெரியும், 313 சஹாபாக்கள் 1000 குறைஷி காவிரிகளோடு கெட்டவர்களோடு யுத்தம் செய்த சம்பவம். அதில் அவர்களிடத்திலே குதிரைகளும் அதிகமாக இல்லை, ஒட்டகங்களும் இல்லை, கவசங்களும் இல்லை, ஆயுதங்களும் இல்லை, ஒன்றுமே இல்லை. மேலே பார்த்தால் வானம், கீழே பார்த்தால் பூமி. அவர்களுக்கு இருந்த பொருள் என்ன தெரியுமா? தக்வா மட்டும்தான், தவக்குல் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. யாருக்கு தக்வா இருக்கிறதோ, யார் உடலையும் கல்வையும் நஃப்ஸையும் ரூஹையும் பரிசுத்தப்படுத்துகிறாரோ, யார் நற்குணத்தை கொண்டு மக்களோடு மன்னிக்கக்கூடியவராக, பொறாமை இல்லாதவராக, தற்பெருமை இல்லாதவராக, நான் பார்த்தவன், நான் சிறியவன், என்னை விட நல்லவர்கள், என்னை விட தக்வாவாளிகள், என்னை விட நல்ல அல்லாஹ்வை நெருங்கியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். நான் செய்யும் அமலோ இஸ்லாம் இல்லாமல் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் செய்த பாவங்கள் அதிகம் யாரெல்லாம் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தக்வாவாளிகள். கொஞ்சம் அமல் செய்து கொண்டு பெருமை ஏற்படுகிறோ, கொஞ்சம் அதற்காக கொடுத்து விட்டு நான் தான் அதிகமாக பங்கிட்டு எனக்கு சொல்கிறோங்களோ, அல்லது கொஞ்சம் ஏதோ உம்ரா ஹஜ்ஜுகளை செய்துவிட்டு நான் தான் அதிகமாக காபத்துல்லாவை சந்தித்திருக்கிறேன், தியானத்தை செய்திருக்கிறேன் என்றோ அப்பெருமை அளிப்பவர்களுக்கு பெயர் தக்வாதாரிகள் அல்ல.
எனவே இந்த பதில் யுத்தத்தில் தவக்குள் அல்லாஹ்வுடைய தவக்குள் இருந்தது. அல்லாஹ்வுடைய பொறுப்பு சாட்டினார்கள். அது மாத்திரம் இல்லாமல் தக்வாவும் இருந்தது. இதை அல்லாஹ் எப்படி சொல்கிறார்? வலக்கது நஸரக்கும் அல்லாஹு பிபத்ரி. அந்த பதில் யுத்தத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றியை தந்தான். அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி அளித்தான். திட்டவட்டமாக நிச்சயமாக அல்லாஹ் தான் உங்களுக்கு வெற்றியை தந்தான். எனவே பத்தகுமாக லஅல்லகும் தஷ்குரூன். ரமலான பத்தி நோன்பு பத்தி சொன்ன 2 ஆயத்துகள்ல வந்த கடைசி 2 கூட பதில் யுத்தத்தினுடைய சஹாபாக்களுக்கு ஒரே ஆயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். பத்தகுமாக நீங்க தக்வாவை கடைபிடியுங்கள். இந்த தக்வாவை மூலம்தான் பதில் யுத்தத்திலே வெற்றி பெற்றீர்கள்.